பெஸ்ட் ஃபாரெக்ஸ் புரோக்கர்னா அது டூஇன்எஃப்எக்ஸ் தான். டூஇன்எஃப்எக்ஸில் ஜிபே, ஃபோன்பே யூஸ் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். யூஎஸ்டிடி, பிட்காயின் மாதிரி கிரிப்டோ பேமெண்ட் மெத்தட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் டூஇன்எஃப்எக்ஸில் டெபாசிட் பண்ணிக்கலாம். டூஇன்எஃப்எக்ஸ் ஒரு ரெகுலேட்டட் புரோக்கர். டூஇன்எஃப்எக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை செக் பண்ணுங்கள். வாட் இஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னது? உங்களுடைய லாஸஸை கண்ட்ரோல் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதோடைய கோர் ரூல் என்னென்னா, பெருசாக லாஸ் பண்ணக்கூடாது. லாங் டேர்முக்கு இந்த கேமில் இருக்க இது ஹெல்ப் பண்ணும். உங்கள் கேபிட்டலையும் கான்ஃபிடென்ஸையும் இழக்காமல் இருக்க இது ஹெல்ப் பண்ணும். வை இஸ் இட் இம்பார்ட்டண்ட்? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எதுக்காக இம்பார்ட்டண்ட்? உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன தான் நல்லா இருந்தாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைனா உங்கள் அக்கௌண்ட் ப்ளோன் ஆகிடும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்கள் லாஸை சின்னதாகவும் எவ்வளோ லாஸ் ஆனால் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமோ அதை மட்டும் லாஸ் பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எமோஷனல் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணும். கன்சிஸ்டன்சி அண்ட் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஹவு மச் டு ரிஸ்க் பர் ட்ரேட்? ஒரு ட்ரேட்க்கு நம்ம எவ்வளோ ரிஸ்க் பண்ணலாம்? ஜெனரல் ரூல் என்னென்னா, ஒரு ட்ரேட்க்கு நீங்கள் உங்கள் கேபிட்டல்ல இருந்து 1 to 2% வரைக்கும் ரிஸ்க் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு, கேபிட்டல் 10,000 rupeesனா 1% ரிஸ்க், அதாவது 100 rupees நீங்கள் ஒரு ட்ரேட்க்கு ரிஸ்க் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் சைஸை கால்குலேட் பண்ணி உங்கள் லாட் சைஸை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யூஸ் ஸ்டாப் லாஸ் ஆல்வேஸ். எப்போவுமே ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் பெரிய லாஸை கட் பண்ணி ஒரு சேஃப்டி நெட் மாதிரி வேலை செய்யும். உங்கள் எமோஷன்ஸை ட்ரேட்குள்ளே வரவிடாது. லாஸ் ஆனதும் அதை பற்றி கவலைப்படாமல் அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரேடுக்கு மூவ் ஆன் ஆகிடுங்க. செட் டேக் ப்ராஃபிட். டேக் ப்ராஃபிட் எப்போவுமே செட் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட்டோட ட்ரேடை எப்போ எக்ஸிட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோவை டிஃபைன் பண்ணிக்கோங்க. காமன் ரேஷியோனா 1:2 இல்லைனா அதுக்கு மேலே. பேராசைப்படாமல் டேக் ப்ராஃபிட்டை எப்போவுமே செட் பண்ணி உங்கள் பிளானை ஃபாலோ பண்ணுங்க. ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ பொட்டென்ஷியல் ப்ராஃபிட் டிவைடட் பை பொட்டென்ஷியல் லாஸ் தான் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. காமனாக ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ 1:2 இல்லைனா அதுக்கு மேலே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, 100 rupees ரிஸ்க் பண்ணிங்கன்னா 1:2 ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோவில் 200 rupees உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். மேனேஜ் யோர் ரிஸ்க். உங்களுடைய மொத்த காசையும் ஒரு பேரில் இல்லைனா ஒரு செட்டப்பில் போடாதீங்க. ஹை இம்பேக்ட் நியூஸ், லோ வால்யூம் வாட்ஸ்அப்பை ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸை மட்டும் சூஸ் பண்ணி உங்கள் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாப்டர் மூலயமா உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.